முதல் 2 நாட்கள் சென்று வந்த இந்த மாணவர்களை மட்டும் இங்கு அழைத்து இருக்கிறோம். நமக்கு வந்தால் இன்னும் எண்ணற்ற மாணவர்கள் இன்னும் டைப்பிங் கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு, ஸ்டெனோகிராஃபர் போயிட்டுருக்கு, ஒட்டு மொத்தமாக சேர்த்து நமக்கு இருப்போம். இதுக்கிடையில் நம்மளுடைய குரூப் 2 லாஸ்ட் இந்த குரூப் 4 நடக்கிறதுக்கு முன்னால் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்கான கவுன்சிலிங் நடந்துச்சு. நம்மள்கிட்ட படித்து குரூப் 2A மாணவர்கள் தனியாக ஒரு லிஸ்ட் இருக்காங்க. அவங்கள இந்த தருணத்தில் மேடையில் அழைக்க முடியல. குரூப் 2 எழுதி இன்டர்வியூ போஸ்ட்டில் இன்றைக்கி டிசிடிஓவாக வந்திருக்கார். நமக்கு குரூப் 2ல் இன்டர்வியூ போஸ்ட் வாங்கி இன்றைக்கி கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்முடைய மாணவர் வருகை புரிந்திருக்கார். அப்பேற்பட்ட மாணவர் மாநில அளவிலே சாதனை இடம் படித்த ஒரு மாணவர் வந்தக்கா. ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையை வாழத் தொடங்கி பல்வேறு இன்னல்களுக்கிடையே, சூழலுக்கிடையே, கஷ்டங்களுக்கிடையே வந்து முழுமையாக படிப்பு மட்டும்தான் நம்ம எதிர்காலம், படிப்பு மட்டும்தான் ஒரு ஆயுதம், ஒரு எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் கேன் சேஞ்ச் த என்டையர் வேர்ல்டு அப்படின்னு சொன்ன மாதிரி கல்வி மட்டுமே உலகத்தை மாற்றுகிறதோ இல்லையோ தனிமனித வாழ்வை மாற்றும் என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து கல்வியை மட்டுமே முழு பாணியாக தன்னுடைய வாழ்நாளுடைய ஒட்டுமொத்த பாணியாக பாவித்து அதன் மூலமாக கற்று இன்றைக்கி வேலையில் இருக்கார். அப்படி கமர்ஷியல் டேக்ஸ் துறையிலே வேலையில் இருக்கக்கூடிய குரூப் 2 அளவில் சாதனை புரிந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் குரூப் 2ல் நான் இன்டர்வியூ போஸ்ட் உங்களுக்கு தெரியும், 2A தனியாக இருக்குது, 2 தனியாக இருக்குது. குரூப் 2ல் முதல்நிலை தேர்வு எழுதி, முதன்மை தேர்வு எழுதி, பிறகு நேர்முக தேர்வு இன்டர்வியூ போர்டு வரைக்கும் போய் அவங்கள ஃபேஸ் பண்ணி குரூப் 2 போஸ்ட்டை வந்து வாங்கி இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கார். ஸோ குரூப் 2ல் ப்ரிலிமினரி மெயின்ஸ் சாதித்து வந்து இன்றைக்கி மாநில அளவில் சாதனை இடம் பிடித்து வணிக வரித்துறையில் அரசு அதிகாரியாக பணிபுரிந்து வருகின்ற திரு ஐயா அவர்களை சரவணன், வாருங்கள் சரவணன். அவருடைய அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்பா அவர்கள் இன்னைக்கு பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வந்தக்கா, நான் சாத்தத்தோட ஐயா சாத்தினா அது ரொம்ப சிறப்பாக இருக்கு. எது எடுத்தாலும் காமராஜ் சார், சசி சார் தான் சொல்லுவா சார்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்க ஐயா, அன்போட வாங்க வாங்க. மகிழ்ச்சி. தாய்க்கும் தந்தைக்கும் இங்கே அவங்களுடைய புலங்காகிதம் ஏற்கனவே அவங்க ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே செக்ரட்டேரியட் சர்வீஸ் இவர் வாங்கிட்டார். வந்தக்கா தலைமைச் செயலகமாக வேணாம் போயான்னு தூக்கி போட்டு நான் குரூப் 2 அதிகாரி ஆகிறேன் அப்படின்னு நாங்கள் சசி சார் ரொம்ப சொன்னார். என் கூடவே இருப்பா, செக்ரட்டேரியட்டில் இருப்பான்னு சொல்லிட்டு, லைஃப் லாங் வேறு ஒன்று பார்த்துட்டே இருக்கணுமா, முடியாதுன்னு சொல்லிட்டு செக்ரட்டேரியட் சர்வீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு முதல்நிலை, முதன்மை என்ற 2 படிநிலைகளை தாண்டி இன்றைக்கி ஒரு நல்ல அதிகாரியாக உருவெடுத்திருக்கார். அவங்களுக்கும் அது பெருத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ இந்த நிலைப்பாட்டை எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு அப்போ ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் அன்பான வணக்கம். வந்திருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், இப்போ இங்கே வெற்றி பெற்ற அனைத்து பேரும் என்ன சொன்னாங்க, நான் போனேன் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டேன் பதவி வாங்கிட்டு சொன்னாங்களா? யாரும் சொல்லலை. அதை நீங்கள் மைட்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உழைச்சாதான். ஒரு சில வசங்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு சாதனையை படைக்கணும்னா சில சோதனைகளை தாங்கி தான் ஆகணும். எங்கள் சரணா பற்றி எவ்வளோ இருக்குது விஷயம். அவனுக்கு வந்து இந்த கண்ணாடி போகிறது மட்டும் இல்லைன்னா இன்னும் எவ்வளோ பெரிய அளவு போயிருப்பார். இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு குரூப் 2A பாஸ் ஆகிட்டார். 2 வருஷம் 2020 பாஸ் ஆகிட்டார். எல்லாரும் சொன்னாங்க 4 பேர் பண்ணா 3 பேர் பண்ணாரு. இவர் வந்து கூப்பிட்டாச்சு, சரவணான்னு உள்ள கூப்பிட்டாங்க. நேர்காணல போன எம்பிசி கோட்டை க்ளோஸு, அதனால இவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை பாடினாங்க. அப்போ ரொம்ப கண்கலங்கிட்டார். அப்போ உடனே என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பாடினார். உடனே ஐயா சாருக்கும் ஃபோன் பண்ணுப்பா, சசி சாருக்கு சொல்லு, காமராஜ் சார். அவர் சொன்னார், ஐயா ஒரே வார்த்தை, விடுமா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலான்னார். யார் ஐயா கொடுத்த தைரியத்தால் இன்றைக்கி எங்கள் பையன் இந்த அளவு வந்திருக்கிறார். அடுத்தபடியாக அவர் வந்து எவ்வளோ என்ட்ரி ஐஏஎஸ் கூட எழுதிட்டார். ஒரே ஒரு என்ட்ரி கூட மிஸ் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய 50-40க்கு மேலே எழுதிட்டார். எல்லாத்துக்கும் ஒன்று விட மாட்டார். எல்லாத்துக்கும் பீஸ் பணம் கட்டிகிட்டே இருந்தேன் நான். அடிப்படையில் வந்து பார்க்க சொல்ல இது அனைத்துக்கும் காரணம் ஐயா சாரு, காமராஜ் சாரு, சசி சார். அதை விட முக்கியமான ஒன்று, எங்கள் மிஸ்ஸஸ் தான் அவரை வந்து மொத்தமே செஞ்சாங்க. நான் வந்து அடிப்படையில் ஒரு நெசவாளி, ஒரு பட்டுத்தறி நேர்வர். நான் எங்கள் வீட்டு அம்மா வந்து கலைமகள் வித்யாலயில் ஆசிரியராக பணியாற்றுறாங்க. என்னை மேரேஜ் பண்ண பிறகு அந்த ஆசிரியர் வேலை வேணாம். இப்போ சொன்னாப்பரி எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகிட்டாலே வேலைக்கு காண மாட்டாங்க. அதே வேலை நானும் ஒரு ஆள். ஏன்னா எங்கள் கல்யாணம் ஆனவுடனே எங்கள் மிஸ்ஸஸ் வேணா, பையனை வந்து கரை சேர்த்துனா நீ இப்போ அந்த நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு, அவன் தான் கரையாடுறேன்னு சொன்னேன். அதே போல் எல்லாமே அவனுக்கு வந்து டிஎன்பிசி இருக்கிறதே ஒன்று எனக்கு தெரியாது. 2வது காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அண்ணா, அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. நீங்கள் எல்லாரும் பல ஊர்லேருந்து வந்துருக்கலாம்.
ஆனா சிஎம் எப்படி அண்ணா ஆனாரோ அதே போல நீங்க வந்திருக்க அனைவரும் இந்த அண்ணா ஐஏஎஸ் சேர்ந்துட்டீங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு அரசு வேலை உண்டு. இன்னொன்னு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னா, இவர் வந்து குரூப் 2ல வந்து பாஸ் பண்ணி வேலை கிடைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பரிச்சு எழுதிட்டே இருந்தார், ஒன்று கூட விடுறது கிடையாது. அப்புறம் குரூப் 4ல பாஸ் ஆனார். பாஸ் ஆகிட்ட உடனே தலைமைச் செயலகத்தில் வேலை கிடைச்சிச்சு. தலைமைச் செயலகத்தில் போயிட்டு மே மாதம் ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணி 2-3 மாதம் போன உடனே குரூப் 2ல பாஸ் ஆகிட்டார். குரூப் 2 பாஸ் ஆன உடனே திரும்ப அவருக்கு வந்து இன்டர்வியூ காணதில் 2 வந்தது. ஒன்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்தது, அடுத்தபடியாக பாஸ் டிசிஓடிஓ. சரி, இதில் சேர்த்துட்டார். இப்போ இதில் வந்து கம்பல்சரி டாக்ஸில் ஒரு டிசி அதிகாரியாக இருக்கிறார். அடுத்தபடியாக இவர் மேலும் போனன்று உங்களுடைய எல்லாரோடைய வாழ்த்துக்களும் ஐயாவோட ஆசீர்வாதமும் தேவைன்றது வேண்டிக்கிறேன். மேலும் ஒரு சின்ன ஒரு கருத்தான பாட்டு, பள்ளிக்கூடம் போகாமல் பாடத்தை படிக்காமல் பரீட்சை எழுதாமல் பாஸ் ஆக வேணும் பிள்ளையாரு, அதுக்கு எத்தனை தேங்காய் வேணும்னு உடைக்கிறத விட நீங்கள் எல்லாரும் நான் படிக்கணும், படித்து பாஸ் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும்? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, தெஞ்சொற்று கடன் தீர சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயிடான மாதிரி நீங்கள் சேர்ந்துருக்கிற இடம் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இதுல நீங்க வந்ததுனால காஞ்சிபுரத்தை எப்படி அண்ணா சிஎம் ஆனாரோ நீங்க வந்து எல்லாருமே ஒரு லட்சியவாதி ஆயிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு எம்ப்ளாய்ஸ் பதவி உண்டு. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தூக்கத்தை பாதி குறைச்சிக்க. உண்டான்னு சொல்லுவாங்க, விழுத்திரு பசித்திரு தனித்திருவாங்க. அதே போல நீங்க தூக்கத்தை மறக்கணும்னு நான் சொல்லல, தேவையான அளவு தூங்குங்க. சாப்பாடை குறைன்னு சொல்லல, தேவையான அளவு சாப்பிடுங்க. படிக்கிறத நீங்க லட்சியமா எடுத்துங்க. ஒவ்வொருத்தரும் சகோதர சார் எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, என் பையன் வந்த மாதிரி நீங்களும் வரணும். எல்லாரும் இந்த ஒரு பதவி வரணுன்றது எங்க ஐயாவோட ஆசையும், எங்க காமராஜ் சாரும், எங்க சஸ்டர் எல்லாரும் வேண்டிக்கிட்டு நீங்க உங்க திறமைக்கு ஏற்ற பரீட்சைக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அதே சமயம் ஒரு வாட்டி போயிட்டுமே நம்ம தெரிச்சு பண்ணல, சரி விட்டுருவோம், வேலைக்கு போனாலும் நம்ம எப்படி சம்பளம் கிடைக்கும், ஃபேமிலி போவோம், அப்பா அம்மாவை காப்பாற்றலாம், அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீங்களும் வெற்றி பெறணும். சகோதர சகோதரி பாருங்க, அம்மா அப்பாவையும் பாருங்க, நீங்களும் லட்சிய நடை போடணும், வீர நடை போடணும். நீங்களும் ஒரு அரசு அதிகாரியா வரணுன்றத என்னோட ஆசையும். எங்க ஐயா இருக்கார், ஐயா சசி சார், காமராஜ் சார் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் உங்களுக்கு ஊக்கி தயாரா இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு சின்ன ஒரு உதாரணம், மற்ற பிராணிகள்லாம் குட்டியை சேர்த்து அணைச்சு பிடிச்சுமா, இந்த மங்கின்னு சொல்ற மாதிரி குரங்கு மட்டும் அது மாட்டு ஓடுமா, குட்டி தான் அந்த அம்மா பிடிச்சிக்குமா, பார்த்துருப்பீங்க. அதே போல நீங்க ஆசிரியரை பற்றி கொள்ளுங்கள், கல்வி உங்களை தானா கற்றுக் கொடுக்கும். நீங்க ஆசிரியரை வந்து நீங்க தான் பிடிச்சிக்கணும். ஏன்னா அப்ப ஆசிரியர்கிட்ட நீங்க கேட்கணும், சார் எனக்கு இது வேணும். எங்க சரவணா பாத்தீங்கன்னா எப்போ வேணாலும் போன் பண்ணுவான், சார் சசி சார் பண்ணுவான், காமராஜ் சார் பண்ணுவான், ஐயா பண்ணுவான். ஏன்னா ஐயா சார் பிஸி இருப்பாரு, இருந்தாலும் சார் விட மாட்டேன், அப்பப்போ பேசுவான் சரவணா. எதுக்கா சொல்லணும்னா சந்தேகங்களை நீங்க கேட்கணும். நீங்க கேட்க 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 தான் தோண்ட தான் பதிலும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம நீந்தாலும் நீச்சல் பயிற்சியும் வரும். கல்வி கற்க கற்க அது கரையே கிடையாது, போயிட்டே இருக்கும். அதே போல சகோதர சார் அனைவருக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள், நீங்க எல்லாரும் வெற்றி பெற்று ஒரு சிறந்த ஒரு அரசு அதிகாரியா வரணும் என்ன மனமாற வாழ்த்துறேன். நீங்க எல்லாரும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தருன்றது மனசுல வச்சுங்க. கல்விக்கு அக்கறை கொடுங்க. நீங்க விழிப்பாருங்க. எப்பவுமே வந்து ஒரு முறை படிச்சதே பரவாயில்ல. எங்க சரவணா 50 முறை எழுதிருக்காரு. ஆனா இன்னைக்கே டைரக்டா போயிடல, படிப்படியா ஒவ்வொன்றுல ஒரு அனுபவம். ஓ இந்த பண்ணா என்ன கேள்வி கேட்கறாங்க, ஓ இப்ப என்ன தவறு செய்தோம், என்ன பண்ணணும், எதை மாதிரி பண்ணிருக்கோம், என்ன பண்ணக்கூடாது. இப்போ எங்க சரவணா ஐஏஎஸ் போய் எழுதினாரு, என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்துமே டிக் போட்டாரு. அப்ப என்ன மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதை நீங்க விழித்து உஷாரா பார்க்கணும். எதுல போனா மைனஸ், எதுல போனா பிளஸ், அதை நீங்க வந்து உங்க ஆசிரியர் இருக்காங்க இங்க வந்து பாரு, எல்லாரும் எவ்வளோ அரசு உயர உற்பத்தி பண்ணிருக்க ஐயா சாரும், காமராஜ் சாரும், சசி சாரும், நீங்க எல்லாரும் உங்களோட நம்பிக்கை வைங்க. முதல்ல நான் வந்து வெற்றி பெறுவேன். எங்க சரவணாக நான் சொல்லியிருக்கேன், 5 மணிக்கு எந்திரிச்சுப்பா, கண்ணாடியை வந்து செவுத்துல மாட்டிடு, நான் இந்த ஆண்டு டிஎன்பிசியில் பரீட்சையில் வெற்றி பெற்று தீருவேன்னு 51 முறை சொல்ல சொன்னேன். எல்லாரும் நீங்களும் அதை செய்யுங்க. இது வந்து ஒரு கண்ணாடி வீட்டில் மாட்டிடுங்க, அம்மா அப்பாலாம் தூங்கட்டும், நீங்க மட்டும் எந்திரிச்சு பல்லு வளைக்கிட்டு முருகான்னு சொல்லி நெத்தியில திருநிட்டுங்க. அந்த சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கணும். என்ன பண்ணுங்க, எல்லாரும் இது ஒரு பாடமா எடுத்துங்க, ஒரு வேண்டுகோளா எடுத்துங்க. உங்களுக்கு சொல்லித்தர எங்க ஐயா இருக்காரு, சாருங்களா இருக்காங்க, இருந்தாலும் இதை ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு கண்ணாடி பார்த்து இந்த ஆண்டு நடைபெறுகின்ற குரூப் 1 2 4 எதுவா இருந்தாலும் இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்று தீருவேன் அப்படின்றாரு. 51 முறை சொல்லிட்டு வாங்க. நிச்சயமா அந்த 51 முறை நீங்க சொன்ன வேத வாக்காயிடும். ஏன்னா காலையில அது சொன்ன காலையில படிக்கணும்னு அது உங்களை எழுப்போம். என்னென்ன நீங்க செய்யணுன்றது அதே நீங்க செஞ்சு பாருங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாரும் இங்க சேர்ந்திருக்கின்ற அகாடமி ரொம்ப சிறப்பானது. எல்லாரும் வெற்றி பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்து.
எனக்கு வாய்ப்பளித்த ஐயாவுக்கும், சசி சார் அவர்களுக்கும், காமராஜ் சார் அவர்களுக்கும், வந்திருக்கிற எல்லாரும் வெற்றி பெற என்னோட மனமார்ந்த நன்றி. இங்க வேலை வாங்கியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும், பெற்றோர்களுக்கும் என்னோட அன்பான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்து பல புண்ணியங்கள் சேர்த்தவர், பல பேருக்கு புண்ணியங்களை தேடி தரக்கூடியவர், பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு பல பேருக்கு புண்ணியம் கிடைப்பதற்காக அருள்பாலிப்பவர். குமரக்கோட்டத்தில் அவ்வப்போது உட்காந்து மேடை பேசி பழக்கப்பட்டவர். அதனால் உங்களிடத்துல மிக நீண்ட நெடிய உரையை வந்து முருகனுடைய அருளால் உரையாற்றிருக்கார். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை விட மிக முக்கியம் என்ன, சரவணனுக்கு வந்து யார் பக்கத்தில் பிடிக்கும்னா அப்பா பிடிக்காது. ஏன்னா அவர் காலைல எழுப்புவார், படிப்பார், 51 முறை சொல்லுன்னுவார். அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அம்மா அப்படி இல்லை. அதனால் அம்மா தான் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி சரவணன் விரும்பியிருக்காரு. அதனால் அம்மாவோட வார்த்தைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தைகள் மட்டும் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக படிக்கணும். நம்ம படித்தா பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கணும். இப்போ ஐயாலாம் வந்து சொல்லித்தராங்க. இப்போ ஐயா வந்து குரூப் 4ல் வந்து நானே ஆச்சரியப்பட்டேன். இவர் இன்னும் மனுஷன்ப்பா, இப்படி தூக்கம் இல்லாமல் பசங்களுக்கோசம் இப்படி ரிவிஷன் பண்ணுறாருன்னு 3 நாள் தொடர்ந்து நைட்டு 8 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் கிளாஸ் எடுத்தார், ரிவிஷன் பண்ணார். குரூப் 4 எக்ஸாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்க போது, திங்கள் செவ்வாய் புதன் தொடர்ந்து நடத்தினார். ஆஃபீஸ் போயிட்டு வந்து நடத்தி யாருக்கோசம் நடத்தினார்? உங்களுக்கோசம் தான் நடத்துகிறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு நல்லபடியாக படிக்கணும். படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சசி சார் எக்கனாமிக்ஸ்லாம் சொல்லவே முடியாது. என் பையன் குரூப் 2லாம் வந்து நிறைய எக்கனாமிக்ஸ் அவர் நடத்ததை வச்சே போய் எழுதி நல்லா பாஸ் பண்ணான். அதே மாதிரி காமராஜ் சார் பாலிட்டியில் இப்போ என்ன கேட்டாலும் எங்கள் பையன் சொல்லுவான். ஏன்னா அவர் சொல்லித்தரது அப்படியே மெயினில் எடுத்துப்பான். அது மாதிரி நல்லா சொல்லி தருவார். அதே மாதிரி மேக்ஸ் சார், மதன் சார் சூப்பராக நடத்துவார். மேக்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணுவார். அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து இவங்க சொல்கிறத கேட்டு நல்லா நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர முடியும். அண்ணா அகாடமி வெற்றியாளரை உருவாக்குற அகாடமி. என்னென்னா இந்த ஆன்லைன் கிளாஸஸ் சரவணன் அட்டன் பண்ணாலும் இல்லையா, அம்மா நிறைய அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. எக்கனாமி பாலிட்டி அதெல்லாம் சொல்லும் போதே எனக்கு புரியுது. எனக்கு வந்தால் கரெக்டாக இது பண்ணி ஃபுல்லாக லிசன் பண்ணியிருக்காங்க பாடத்தை வந்து. ஸோ அதனால தான் ஒரு தூரம், ஏன்னா ரிவிஷன் அவங்க சொல்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ரிவிஷன் ஆன்லைன் மூலமாக போட்டு கொண்டு போயிருந்தோம் இவங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்காக. அதெல்லாம் அம்மா கரெக்டாக அப்சர்வ் பண்ணி இந்த மேடையில் பதிவு செய்வது எங்களுக்கே ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அந்த இடத்த நினைக்கும் போது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கொண்டு போயிருந்தோம். தொடர்ச்சியாக ஒரு டாபிக் ஆரம்பித்து தொடர்ச்சியாக எல்லா ஒரு கொஷின் கூட விடாமல் தொடர்ச்சியாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கும் அடுத்தடுத்து நிகழும். அதுதான் உங்கள் மூலமாக இந்த மேடையில் பதிவு செய்கிறாங்க. இப்போது அரசு அதிகாரியில் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், கமர்ஷியல் வணிக வரித்துறையில் ஒரு டிசிடிஓவாக இருக்கக்கூடிய சரவணன் அவருடைய உரையை கேட்பதற்காக நீங்கள் எல்லாம் ஆவலாக இருக்கீங்க. எப்படி இந்த பாதையை கடந்து வந்தார்? தலைமைச் செயலகம் கோட்டையோட பணி எப்படி அவ்வளோ சீக்கிரமாக அதை தூக்கி எறிஞ்சிட்டு கோட்டையில் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லி டிசிடிஓ தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஏன் வந்தார் அப்படின்றத உங்கள் முன் ஒரு சில வார்த்தைகள், நெடிய வார்த்தைகளை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து 2021 மார்ச் மாதம் வந்து கிளாஸ் சேர்ந்தேன். அப்போ வந்து நானும் எங்கள் வீட்டாண்ட நவீன் அண்ணன்ட்டு இருக்காரு, நானும் அவரும் தான் எல்லா வாரமும் தொடர்ந்து வருவோம். அந்த அண்ணன் தான் நான் இதே இடத்துல உட்காந்து கிளாஸ் நடத்தும்போது தூங்கியிருக்கேன். எழுப்பி சீரக தண்ணிலாம் கொடுப்பாரு. அந்த அண்ணன் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ஐயா, காமராஜ் சார், சசி சாருக்கு நான் எப்பயுமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். 2022 குரூப் 4 எழுதினேன். அதுக்கப்புறம் 2022 குரூப் 2 ஃபிலிம்ஸும் எழுதினேன். அதுக்கப்புறமா 2022 குரூப் 4ல் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து நாளைக்கு கவுன்சிலிங் போனால் இன்றைக்கி ஈவினிங் வந்து வராதுங்கன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. குரூப் டூ மீன்ஸ் 2023 எழுதினேன். அது வந்து 2024 ஜூலை 19 அன்றைக்கி கவுன்சிலிங் நடந்தது. அன்றைக்கி நான் கவுன்சிலிங் உள்ளே போவேன், எனக்கு முன்னாடி இந்த அக்காவோட முடிஞ்சிச்சு. அதுக்கு நடுவில் வந்து 2022 செப்டம்பர் மாதம் ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு பிரபல நிறுவனத்தில் அக்கௌண்ட் ஸ்டாஃபாக போனேன். அப்போ அங்கே ஏற்கனவே ஜிஎஸ்டி பார்த்துன்னு இருந்தவர் வந்து நின்ட்டார், பெரிய ஒரு கம்பெனி வேலை கட்சி போயிட்டார். அப்போ அங்கே இருந்த ஸ்டாஃபுங்களாம்லாம் ஜிஎஸ்டி யாரை பார்க்க வைக்கலாம் சொல்லி கொடுத்து அப்படின்னு சொல்லி சுற்றி இருந்தவங்கெல்லாம் யோசிச்சுன்னு இருந்தாங்க. அப்போ என் பேர் கன்சிடர் கூட பண்ணல. நானும் உக்காந்து என்ன நம்ம இப்போ தான் வந்தோன்னு நம்மளை யோசிக்கலையா, நம்மளை கேட்கலையான்ட்டு யோசித்தேன். அதே செப்டம்பர் 1, 2025 காஞ்சிபுரத்தில் ஜிஎஸ்டி ஆஃபீஸில் வேலைக்கு செஞ்சேன்.
இன்றைக்கி அந்த ஆஃபீஸில் இருக்க இன்டர்னல் ஆடிட்டர்லாம் அங்கே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் சவனா ஆஃபீஸ் வந்துட்டியான்ட்டு கேட்குறாங்க. அப்புறம் வந்து எக்ஸாம் முன்னே வந்து ஐயா வந்து யூடியூப்பில் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் லைவ்லாம் நடத்துவார். அதை அப்படியே ஐயா சொல்லுவார், இந்த இடம் ஊன்றி படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த கொஷின் வரும். எக்ஸாம் நடக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 10 நாள் முன்னே மதன் சார் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்துவார். அதில் ஒரு 30 to 35 டாபிக் சொல்லுவார். மேக்ஸே யாருக்கு படிக்கலைனாலும் மதன் சார் அந்த ஒரு 2 மணி நேரம் நடத்துவார். அதை பார்த்து அவர் சொன்னதை மட்டும் பார்த்தா 25 ஈஸியாக எடுத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக எடுத்து கொடுப்பாரு. மே மந்த் வந்து செக்ரட்டரியேட்டில் ஜாயின் பண்ணேன், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில். இது வரைக்கும் இதுக்கு முன்னே வந்து யார் கூடவுமே சசி சார் போய் அவ்வளோ நாள் கூட இருந்தது கிடையாது. நான் ஜாயின் பண்ணும்போது என்னை செக்ரட்டரியேட் வெளிலேருந்து கூட்டின்னு போய் டிஎஸ் சார் அறிமுகப்படுத்தி எல்லாருக்கிட்டேயும் அறிமுகப்படுத்தி அன்றைக்கி ஃபுல்லாக சசி சார் என் கூடவே இருந்தார். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அன்றைக்கி காமராஜ் சார் வந்து ஒரு மீட்டிங் வந்து அவங்க செக்ஷன் மீட்டிங்காக அவர் கண்டக்ட் பண்ணுறாரு. நான் போயிட்டு சார் வந்துட்டேன் சார்ன்ட்டு ஃபோன் பண்ணேன். சசி சார் இதோ வந்துருக்கான் சார் சரவணான்னாரு. உடனே மீட்டிங்கை விட்டு வந்து ஆஃப் டே என் கூடவே இருந்தார் காமராஜ் சாரும். அன்றைக்கி ஃபுல்லாக 2 பேருமே என் கூட இருந்தாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கொஷினுக்கு பஞ்சமே இருக்காது. அடுத்த குரூப் 4 குரூப் 2லாம் வர இன்னும் எப்படியும் 50 வாரம் இருக்குது. 50 × 2 10,000 கொஷின் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து வரும். அந்த 10,000 கொஷினும் நல்லா பார்த்தா கண்டிப்பாக அடுத்த குரூப் 4ல் நீங்கள் எல்லாருமே குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துலேயுமே போஸ்டிங் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை வாங்கணும்னு சொல்லி வெறியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியும் பார்த்துங்க. மெடிடேஷன் பண்ணி ரிலாக்ஸ் ஆகுது அதெல்லாம். ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகக்கூடாது. போன 2024 டாப்பர் பேட்சுன்ட்டு ஒரு பேட்ச் இருந்தது. அதில் மொத்தம் 140 பேர். அந்த பேட்சுக்கு அருண் அண்ணன் தான் அட்மினாக இருந்தார். அவர் வந்து டெய்லி வந்து ஸ்பாட் டெஸ்ட்டுன்ட்டு வைப்பார். அந்த ஸ்பாட் டெஸ்ட்டில் வந்து ஒரு 100 கேள்வி கேட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் ஆட்டம் கேட்பார் ஆப்ஷன் கொடுக்காம. அந்த டாப்பர் பேட்சில் 140 பேரில் கிட்டத்தட்ட 90 பேரோ 95 பேரோ போன குரூப் 4ல் வேலைக்கு போனாங்க. அது வந்து அருண் அண்ணா அவங்க முயற்சியும் ஐயாவும் அருண் அண்ணனும் அதை வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட 40 எக்ஸாமுக்கு மேலே எழுதியிருக்கேன். நிறைய கிளாஸ் சேர்ந்துருக்கேன். எந்த எக்ஸாமுக்கு ஃபீஸு கட்டணும், கிளாஸ் ஃபீஸ் கட்டணுன்னாலும் எங்கள் அப்பா அம்மா யாருமே எதுவுமே சொன்னது கிடையாது. உடனே கொடுத்துடுவாங்க. அப்புறம் எங்கே எக்ஸாம் போனோன்னாலும் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைனா கூட சாப்பாடு ரெடி பண்ணி கூட வளர்த்து எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த வருஷம் 2025 கொஞ்சம் கஷ்டமான வருஷமாக போனாலும் 2026 நியூ இயரில் நீங்கள் எல்லாருமே அரசு அதிகாரி ஆகணுன்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சரவணனுக்கு வந்து பசி மயக்கம் போல இருக்கு, வெறுத்து கொட்டுது. இல்லைன்னா ரொம்ப யதார்த்தமாக நிறைய கேஷுவலாக பேசக்கூடிய ஒரு மாணவர் சரவணன் வந்து ரொம்ப பணிவான ஒரு மாணவன். சார் சொல்லியிருந்தார், இப்போ செக்ரட்டரியேட்டில் வந்து டிஎஸ் கேட்ட கொடுமை அறிமுகப்படுத்தினார்னு. அறிமுகப்படுத்துனது மட்டும்தான் சசி சார். அப்புறம் டிஎஸ்சியே கைக்குள்ளே போட்டுட்டார் வந்தக்கா. அப்புறம் சசி சாருக்கு ரெக்கமெண்டேஷன் இவர் தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி அதுதானே சார் உண்மை இல்லை? அப்படி சார். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஒட்டுமொத்தமாக டிஎஸ்ஸை கையில் போட்டவர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மொத்தமாக பாக்கெட்டில் போட்டுட்டார். யாரும் ரிலீவ் பண்ண மாட்டேன்றாங்க. போகாத சரவணா இங்கே இரு சரவணா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு எல்லோரும் ஏன் இதை சொல்கிறேன்னா, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு மனிதர் சரவணன் வந்து. எல்லாரையுமே அன்பால் கவர்ந்துருவார். கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எங்கள் மாணவராக அமர்ந்திருப்பார். இருக்கிற அத்தனை பேரும் எல்லா அக்காங்களும் எல்லா தங்கச்சிங்களும் எனக்கு சொந்தம் அப்படின்டுவார் டக்குன்னு சொல்லிட்டு. ஒட்டுமொத்த கிளாஸும் இவருக்கு பின்னாடி தான் நிற்கும், எங்கள் பின்னாடி கூட நிற்காது. ஸோ அப்படி எல்லாரையும் அன்பால் கவரக்கூடிய ஒரு கூட்டத்தை உடையவர். ஸோ இறுதி வரைக்கும் ரொம்ப அன்பாக அந்த அரசு உத்தியோகத்தில் பணிபுரிய நான் எல்லாம் உள்ள இறைவனை இந்த நல்ல தருணத்திலே பிரார்த்திக்கிறேன். அவருடைய இயல்பான குணம் அவர் எப்போதும் காக்கும் என்பது நம்பிக்கை.